ஹாய் ஹலோ ஹவர் யூ. இப்போது நம்ம வீடியோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் முதல் முறை சரிங்களா. முதல் முறை நம்ம பேசுகிறதே வீடியோவில் பேசுகிறது இதுதான் முதல் முறை சரிங்களா. அதனால் ஒரு தவறோ ஏதோ ஒன்று இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கவும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறேன். அது இல்லாமல் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நான் பெயிண்டிங் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. நம்ம சேனலுக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பெயிண்டிங் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். பெயிண்டிங்கை பற்றி தான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். என்ன அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. தகவல் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வேணுங்கிறவங்க கண்டிப்பாக தகவல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையில் வந்து டிஸ்டம்பர் தான் இருந்துச்சு இந்த கடையில். இந்த கடை ஃபுல்லாக நான் உட்காந்துருக்கேன். இந்த கடை ஃபுல்லாக டிஸ்டம்பர் தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். இந்த டிஸ்டம்பரை சுரண்டி க்ளீன் பண்ணி சுத்தமாக ஒற்றை அடித்து கிராக் இருந்தது. கிராக்கை பட்டியெல்லாம் வச்சு நீட்டாக ஃபினிஷிங்கை நீட்டாக பண்ணிவிட்டு, அப்புறம் எல்லாம் ஒற்றை அடித்து கூட்டி தள்ளி கிராக் பேஸ்ட்லாம் வச்சு விட்டு, அப்புறமா நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் அடித்து கழுவி க்ளீன் பண்ணி கடையை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் உடனே ஆரம்பித்தோம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரை ஸ்டைனரை க்ரீன் கலர் ஸ்டைனரை ஊற்றி க்ரீன் ஷேடு கொண்டாந்து ப்ரைமரை போட்டு, ப்ரைமரில் க்ரீன் ஸ்டைனரை ஊற்றி க்ரீன் ஷேடில் கொண்டாந்து ப்ரைமர் ஒரு ரவுண்டு போட்டுவிட்டோம். ஒரு கோடு போட்டு முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரைமரில் போட்டு அப்புறம் எமர்சனில் லெமன் க்ரீன் நீட்டாக கம்முன்னு போட்டிருக்கோம். ஃபினிஷிங் வேறு லெவலில் கொண்டாந்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சரிங்களா. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா. நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் அதுவும் இல்லாமல் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குதா, அதனால் இப்போ எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. டோட்டலாக இப்போ வேலை முடிஞ்சு தான் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எல்லாமே பெயிண்டிங் இந்த சீலிங் அடிக்கும்போது ஒரு குதிரை பெஞ்சு இருந்துச்சப்பா, சத்தியமாக சிரிச்சுன்னு சொல்கிறேன்னு இல்லை. இந்த குதிரை பெஞ்சு ஒரு கை உடஞ்சி கிடக்குது. அதில் ஏறிட்டு அப்படி ஆடிட்டு ஏறி நிற்க வேண்டியதாக இருக்குது. சைடை பிடிச்சிட்டு மேலே நின்று அடிக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, பெயிண்டிங் வேலையே ரொம்ப ரிஸ்க்கு. பெயிண்ட் வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உயரமான வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சேஃபாக பத்திரமா ஒரு உங்களுடைய சேஃப்டி முக்கியம் கண்டிப்பாக சரிங்களா. சேஃபாக வேலை செய்யுங்க, பத்திரமா செய்யுங்க. ஏன்னா நம்ம ரோட்டுக்கு பக்கத்தில் தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் வேலை செஞ்சுட்டு இப்போ ரெஸ்ட் டைமில் தான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. வண்டி வாகனம் போகிறதுனால சவுண்டு உங்களுக்கு சைடில் சவுண்டு வரும். கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து எனக்கு ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஆதரவும் கொடுங்க. கண்டிப்பாக இதுதான் முதல் முறை ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னா, இதுதான் முதல் முறை லென்த் வீடியோ சரிங்களா. வரும் இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக்கோ ஏதோ ஒரு தவறுகளோ தடுமாற்றமோ நிறைய இருக்கும் சரிங்களா. சிறிய ஒரு தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக நேரம் மன்னிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவித்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நினைச்சு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு வேலை லாஸ்ட்டு ஃபைனல் ஒரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ரைமர் வாங்கிட்டு வந்துருக்குது 4 லிட்டரு. அந்த 4 லிட்டரில் ஸ்டைனரும் வாங்கிட்டு வந்துருக்குது. ப்ளூ கலர் ஸ்டைனர், பிளாக் கலர் ஸ்டைனர் வாங்கிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் என்ன கலர்னால் கிரே கலர் வரும். லைட் கிரே வரும். அந்த டார்க்கு லைட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுற ட்ராப்பில் தான் இருக்குது சரிங்களா. மிக்ஸ் பண்ணுற ட்ராப்பில் தான் இருக்குது. லைட்டாக ட்ராப் ஊற்றி லைட்டாக கலக்கணும்னா லைட்டு சில்வர் கிரே வரும். அதே கொஞ்சம் ட்ராப் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நம்ம கலக்கணும்னா சும்மா டார்க்காக கிரீன் வரும். டார்க் கிரே. இன்னும் ரொம்ப ட்ராப் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, ஸ்டைனரை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டா பிளாக் கலர் ஷேடில் வந்துடும் சரிங்களா. அதனால் நம்ம கிரே கலரில் ஷேடு கொண்டாடணும். அதுக்காக அப்படியே லைட் கலரில் லைட்டாக ட்ராப் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கலரை கொண்டாடுறோம். கிரே கலர் ஷேடு சரிங்களா.
கடையை இப்போ பார்த்துருப்பீங்க சரிங்களா, கடையை பார்த்துருப்பீங்க. நான் காமிக்கிறேன் இப்போ கடையை பாருங்கள். நம்ம வேலை செஞ்ச கடையை சரிங்களா, நம்ம வேலை செஞ்ச கடையை பாருங்கள். பிடிச்சிருக்கா என்னென்னு பாருங்கள். கிரே கலர்லாம் ஜம்முன்னு முடிச்சாச்சு 2 கடை சரிங்களா. கடையெல்லாம் முடிச்சாச்சு ஜம்முன்னு. வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக கூட வேலை செய்கிறவர், நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். இப்போது அதான் நிலத்துக்கு தரைக்கு கிரே கலர் சொன்னார்ல, அந்த கிரே கலரு கலக்கிட்டு இருக்காரு. தண்ணி கொண்டாட சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் சரிங்களா, ஒரே ஒரு நிமிஷம். தண்ணி கொண்டாந்து மிக்ஸ் பண்ணி ஸ்டைனரை ஊற்றி கிரே கலர் ஷேடு கொண்டாடணும். அதுக்காக இப்போது கலர் கலக்கிட்டுருக்கோம் சரிங்களா. கிரே கலர் ஷேடு பார்த்துருப்பீங்க சரிங்களா. இப்போது நிலமட்டம் இப்போது கிரே கலரு போட்டுட்ருக்கோம். பெயிண்ட் நிலமட்டம் கிரே கலர் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. கிரே கலர் இப்போ அடிச்சிருக்க நம்ம ஃப்ரெண்டு நானும் இறங்கி களத்தில் இறங்கி நிலமட்டத்தை ஃபினிஷிங் பண்ணுறோம். இப்போ மணி என்ன 4 மணி ஆச்சு, 1 o'clock. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, மழை இங்கே நம்ம ஊரில் மழை ஏகப்பட்ட மழை பெஞ்சிட்டு இருக்குது இப்போது ஜஸ்ட்டு சரிங்களா. மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஃபேமிலியோடு போகிறாங்க, குழந்தைய வச்சுட்டு போகிறாங்க. குழந்தையும் மழையில் நனைய விட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சரிங்களா. ஏதோ ஒரு பக்கம் ஷேஃபாக ஏதோ இடம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. மற்றபடிக்கு நீங்கள் பார்த்து குழந்தைங்க சேஃபாக பத்திரமா வச்சுக்கோங்க. அறிவிக்கிறேன் சரிங்களா. ஓகே, மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு. ஓகேங்களா, பாய்.